ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 days ஒர்க் இருந்தது, அதனால் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். ஓகே, இன்றைக்கி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 5625 அசல், ரூபாய் 6084 தருமானில் ஒரு ஆண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அட் வாட் ரேட் பர்சன்டேஜ் per annum will rupees 5625 amount to 6084 in 2 years at compound interest அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னா, முதல்ல வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா எழுதிக்கலாம். சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட்டோட ஃபார்முலா என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, A = P of 1 plus R by 100 power n. ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6084 அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பிரின்சிபல் சொல்கிறாங்க, முதலீடு சொன்னால் 5625 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, கேட்குறாங்க. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. வருஷம் வந்து 2 வருஷத்துக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வரும். இதுக்கு இன்னொரு மெத்தடு இருக்குது, பட் அது ஆப்ஷன் வச்சு போடணும். ஒரு பர்சன்டேஜை எடுத்து போடணும். ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி, டி. நமக்கு லேட் ஆகும். பட் இதில் வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சா ஓகே. ஸோ இந்த 5625 வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 6084 டிவைட் பை 5625 ஈக்குவல் டு இங்கே 1 + R by 100 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 9 டேபிள்ஸில் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 9 டேபிள்ஸில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9054 மிச்சம் 6, 97 63 மிச்சம் 5, திரும்ப 6 டைம் போகும். இதே 9 டேபிள்ஸில் அடிச்சிக்கலாம். 9654 மிச்சம் 2, 92 18 மிச்சம் 4, 95 45. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் மாதிரி நமக்கு கிடைக்குது. 676 625 ரைட் சைடு இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது வந்து எதனோட ஸ்கொயர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மேலே இருக்கிறது 26ஓட ஸ்கொயர், கீழே இருக்குது பார்த்திங்கன்னா 25ஓட ஸ்கொயர். நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்கன்னா 26 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி கீழே இருக்குது 25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 625 கிடைக்கும். இப்போ ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 26/25. இந்த சைடு கேட்டிங்கன்னா 1 + R by 100 அப்படின்னு இருக்கும். இதில் இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போது 26/25 - 1 = R by 100. ஸோ ரிமைனிங் இங்கே எழுதுகிறேன். ஸோ இங்கே இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 25 இங்கே போயிடும், இந்த 26 அங்கே இருக்கும். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 26 - 25 டிவைட் பை 25 = R by 100 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 26ல் 25 போச்சுன்னா 1 கிடைக்கும், கீழே 25 இருக்குது, ஈக்குவல் டு R by 100. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் 25 ஒரு வாட்டி அடிக்கலாம், இந்த 4 டைம்ஸ் அடிக்கலாம். அப்போ இந்த 4 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா R = 4%. ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு ஏ. சரிங்களா? இது மாதிரி கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து இதுக்கான கரெக்டான ப்ரொசீஜர். அப்போ 4% வந்து இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபல் வந்து 5625, கிடைக்கிற அமௌண்ட்டு வந்து 2 இயர்ஸ்க்கு 6084 நமக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஆப்ஷன் ஏ எடுத்து போட்டு 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிரும். அப்படின்னு வச்சும் போடலாம், பட் அது கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர். இதை வச்சு போட்டோம் அப்படின்னா இது 1 or 2 மினிட்ஸில் இந்த சம்மை முடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.